ஹலோ ஆல், வெல்கம் டு சிவகலைஸ் வேர்ல்ட். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா ஒரு சிக்கன் கிரேவி தான். அந்த சிக்கன் கிரேவிக்கு தேவையான மசாலா எல்லாம் வறுத்து அரைச்சி செய்ய போகிறோம். செம சூப்பராக இருக்கும். இது சாதத்து கூடயும் சாப்பிடலாம். அந்த மாதிரி இடியாப்பம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சிவகலைஸ் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு தேவையானது என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஒரு 200 கிராம் அளவில் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 200 கிராம் அளவில் தக்காளியையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நம்ம இந்த சிக்கன் கிரேவி வறுத்து அரைச்சி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை, அதே மாதிரி சின்னதாக அன்னாசிப்பூ, ஒரு 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், இதெல்லாம் தான் வறுத்து நம்ம இன்றைக்கி அரைச்சி செய்ய போகிறோம். அடுத்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது கருவேப்பிலை. அடுத்தது இது காஷ்மீரி சில்லி. இதுலேருந்து நான் விதைகளை மட்டும் எடுத்துட்டு அதை இந்த மாதிரி 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சிக்கனை ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்க போகிறோம். இது 1 கிலோ அளவுள்ள சிக்கனை இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி உப்பையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து வச்ச மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் இது, அதை நான் இதில் சேர்த்துருக்குறேன். இதில் கொஞ்சம் லெமன் சாறு, நான் தயிருக்கு பதிலாக இப்போ இதில் லெமன் சாறு சேர்த்துருக்கேன். லெமன் சாறு சேர்க்கும்போது இதோட டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் அதுக்குள்ளே நம்ம வெங்காயம், தக்காளி வதக்கிறதெல்லாம் வதக்கிக்கலாம். ரொம்ப நேரமும் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஊற வச்சிட வேண்டாம். லெமன் சாறு சேர்த்துருக்கிறதுனால இது அப்படியே இருக்கட்டும். நம்ம கிரேவி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு அதில் நான் இப்போ நல்லெண்ணெயை சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க, இல்லை கடலெண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம். நல்லெண்ணெய் சேர்த்து கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாயை சேர்த்துக்கலாம். மிளகாய் சேர்த்து வறுபட்ட பிறகு நம்ம இதில் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதிலே நம்ம கருவேப்பிலை தலைகளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கிரேவி பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி நம்ம ஒவ்வொரு மெத்தடில் செய்யும் போதும் அதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம அந்த பொருள் எல்லாம் இப்போ நம்ம இப்போ சிக்கன் கிரேவிக்கு தேவையானது நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம் இல்லையா, தக்காளி அந்த மாதிரி மற்ற மசாலா ஜாமான்லாம் சேர்க்கும் போதும் நம்ம எப்போ நம்ம அதில் சேர்த்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியும் நமக்கு கிரேவியோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் நான் சேர்த்துருக்கிற மிளகு எல்லாம் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மிளகாய் இருக்கட்டும், அதே மாதிரி மிளகாய் தூள் எல்லாமே உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு சேர்த்து நம்ம வதக்கும் போது பார்த்து நம்ம கவனமாக வதக்கணும். இல்லைன்னா இஞ்சி பூண்டு சேர்த்துட்டோம் அப்படின்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்து இடையில கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் நினைப்பீங்க தக்காளி சேர்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு, சிக்கனை சேர்த்து வதக்கின பிறகு நம்ம அது கூட தக்காளி எடுத்தது சேர்த்துக்கலாம். ஏன்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். இந்த மாதிரி மசாலா எல்லாம் ஒன்று சேர்றது மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டு, நான் 1 கிலோ அளவு உள்ள சிக்கனுக்கு அளவுகள் எல்லாம் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை விட அரை கிலோ அளவுக்கு எடுத்திருக்கீங்க, இல்லை இதை விட அதிகமாக எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா எல்லாம் சேர்த்துக்கோங்க. இதில் நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அதோட கிரேவியை எதில் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் அதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் பேலன்ஸ் எடுத்து வச்சுருக்கிற மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம். சேர்த்து மிளகாய் தூளை சேர்த்து நல்லா இந்த சிக்கனோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நம்ம பெப்பர் வேறு இதில் நம்ம வறுத்து சேர்க்க போகிறோம், அதனால் காரத்தை நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்த்துக்க வேணாம். ஏன்னா சிக்கன்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி விடும். அதே மாதிரி தக்காளியும் சேர்த்துருக்கோம், அதனால் தக்காளிலேருந்து வர தண்ணியும் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு இப்படியே வதங்கட்டும். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இன்னொரு பக்கம் பேனை வச்சு
இப்போ நம்ம வறுக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது ஒன்று ஒன்றா நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் வறுத்துட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி மசாலாவில் ஒரு மாதிரி ஸ்மெல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி கடுத்த ஸ்மெல் மாதிரி இருக்கும், வாசனையே மாற்றிடும். அதனால பார்த்து சீரகம் சேர்த்துருக்கோம், அதனால் ரொம்ப நேரமும் நம்ம வறுத்துக்க வேண்டாம். இப்போ நான் உங்களுக்கு வறுத்துட்டு எப்படி இருக்கணுங்கிறத காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா சீரகம்லாம் ரொம்ப வறுபட்டு அதோட இந்த மசாலாவுடைய டேஸ்ட்டையே மாற்றிடும். அதனால் இந்த அளவுக்கு போதும். இதை நம்ம இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். நம்ம எல்லாத்தையும் வறுத்து அரைச்சிட்டு வர்றதுக்குள்ளே பாருங்கள் சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல, இதிலே வந்து சிக்கன் எல்லாம் வெந்துடுச்சு. அதில் அரைச்சிட்டு வந்த மசாலா பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி உப்பும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடியே சிக்கனை மேரினேட் பண்ணும்போது கொஞ்சம் போட்டிருக்கோம். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் இந்த டயத்தில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளுடைய சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சாதத்து கூடயும் சாப்பிடலாம், சப்பாத்தி கூடயும் தொட்டு சாப்பிடலாம். சிக்கன் கிரேவி பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எவ்வளோது சூப்பராக இருக்குது அப்படின்ட்டுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.